மோஸ்ட்டாக கிளைண்ட்டு கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா, அப்போ என்ன செல்ஃபிஷாக இருக்க சொல்கிறீங்களா? நான் எப்படி நோ சொல்கிறது? பவுண்டரி செட் பண்ணுமா? என்னாலலாம் செல்ஃபிஷாக இருக்க முடியாது அப்படின்னு. எங்கள் காலத்தில் இதெல்லாம் கிடையாது. நாங்கள் என்ன செல்ஃப் லவ் பார்த்தோமா, இல்லை நான் கிராட்டிடியூட் பார்த்தோமா, நான் பாட்டு போனேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. See, if they were happy and they had a very amazing life அப்படின்னு இருந்தா, their child won't be coming to therapy. ஓகேவா? somewhere it's not been healed there. அதனால தான் அது குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் விக்டிம் தான் நமக்கு வராங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது? எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக நமக்கு வலிக்குதோ, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்குமே அந்த அளவுக்கான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகக்கூடிய ஸ்பேஸில் தான் இருக்குது. கம்யூனிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் யூ கேன் கம்யூனிகேட் டு மீ. லெட்ஸ் சே இஃப் ஐ எம் நாட் டேக்கிங் இட், நித்திகா கேர்ள் ஃப்ரெண்ட் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறது கிடையாது. இருக்கப்பட்டு மூவி பற்றி பேசுகிறாங்க. அதில் வர தெரபிஸ்ட் மாதிரி உங்கள் லைஃப்பும் அஃபெக்ட் ஆகுதா? பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. பர்சனலாக as a therapist, what has வெல்கம் டு மை பாட்காஸ்ட் நித்தி அன்ஃபில்டர்ட். இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் கெஸ்ட் வந்திருக்காங்க, ஹர்ஷினி. ஸோ we're going to get personal with a professional. ஒரு தெரபிஸ்டோட பர்சனல் லைஃப் அண்ட் இன்சைட்ஸ் அபவுட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வெல்கம் டு த பாட்காஸ்ட் ஹர்ஷினி. ஹாய் நித்தி. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசலாம் ஹர்ஷி. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது? அண்ட் இப்போ இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்ருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து வெளியே வந்திருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரேக்கப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இது ஒரு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆன பேசிஸே நம்ம ஒரு செல்ஃப் ஒர்த் ஓரியன்டாக இருக்கும். இப்போ என் கூட இந்த ஃப்ரெண்டு இருக்காங்க, எனக்கு இத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஐ ஃபீல் சப்போர்ட்டட்னு வரும்போது தட் இஸ் மேக்கிங் மை செல்ஃப் ஒர்த் ஃபீல் வெரி ஹை. எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, ஐ ஃபீல் ஸோ குட் அபவுட் மை செல்ஃப் அப்படின்ட்டு. ஸோ வென் தட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் பிரேக்கிங் அப்னு வரும்போது வி டேக் இட் ஆன் ஆர் செல்ஃப் சம்டைம்ஸ். எப்படின்னா, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, ஸோ ஐ எம் நாட் எனஃப் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளோட செல்ஃப் ஒர்த்தே அடிவாங்கிற அளவுக்கான ஒரு இம்பேக்ட். எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக நமக்கு வலிக்குதோ, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்குமே அந்த அளவுக்கான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகக்கூடிய ஸ்பேஸில் தான் இருக்குது. ரைட். ஸோ இது மோர் ஆஃப் ரிஜெக்ஷன்ன்றது இங்கே நடக்கிறதுன்றது நான் பார்க்குறேன். இப்போது இந்த இம்பேக்ட்ன்றது எப்படி டீல் பண்ணுறது? இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் அப்படின்னா, அந்த பிரேக்கப்புக்கு பல ரீசன் இருக்கலாம். நம்ம மட்டுமே ரீசனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் லெட்ஸே நம்ம 11th ஸ்டாண்டர்டில் ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே ஃப்ரெண்டு நம்மளோட 30 இயர்ஸ் வரைக்கும் அதே மாதிரி இருப்பாங்களான்னா நாட் நெசசரிலி. ஏன்னா நம்ம எவால்வ் ஆகிருப்போம், அவங்க எவால்வ் ஆகிருப்பாங்க, நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து ஃபாலன் அவுட் ஆகிருப்போம். It doesn't mean anybody is wrong. It's just that we have evolved into a different pathway in that space. Especially adult spaceன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ் படிக்கிற வரைக்கும் நமக்கு ஒரே கோல் தான். காலையில் எழுந்திரிக்கிறோம், காலேஜ் போகிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம். தட் வாஸ் ஆல் வெரி ஒரு ரொட்டீன் வாஸ் தேர். பட் ஆஃப்டர் காலேஜ் வென் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங்னு வரும்போது த கோல்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். ஈவன் தோ யூ கோ டு ஒர்க்னு இருந்தாலோ, a person choose marriage, another person choose travel, the goals are very different. So அந்த மாதிரி டைமில் we fall out of friendship very easily because we don't have a common routine இல்லையா அந்த இடத்துல. So when a friendship is breaking, understand what is happening beneath them. It's not always about something went wrong or somebody is wrong in that statement. It can also be about evolvement. இதிலிருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தா, நம்மளையோ இல்லை அடுத்த அதர் பர்சனையோ ராங் பண்ணாமல், ஓகே இது எதனால் நடந்தது, கோயிங் இன் டு தட் அவேர்னஸ் ஆஃப் ஐ எம் நாட் ராங் நெய்தர் தி அதர் பர்சன், ஏதோ சம்திங் ஒரு கம்பேட்டபிலிட்டி ஒரு மாதிரி இருக்குது, சார்ட் ஆஃப் வி அவுட் க்ரூ தெம். லைஃப் போகிற போக்கில் இந்த ஒரு சேஞ்சுன்றது வருது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது நம்ம கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. ஐ கெட் தட். பர்சனல் கொஸ்டின், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவுட் க்ரூ பண்ணியிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ், பிகாஸ் இது especially when you get married and when your paths are very different from other people னு வரும்போது there's a lot of misalignment in that space. நமக்கு அந்த கும்பலில் நம்ம மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிறது. இதெல்லாமே எனக்கு கோ த்ரூ பண்ணனால தான் ஐம் ஷேரிங் திஸ் இந்த ஸ்பேஸ்லேயே.
ஸோ அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் அவுட்க்ரூ அ லாட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஐ வாஸ் ஸ்டக் இன் அ பிளேஸ் தட் எல்லாரும் எல்லார் கூடயும் இருக்காங்க. அப்ப நம்ம மட்டும் ஃபிட் இன் ஆக மாட்றோம். அப்ப நம்ம என்ன தப்பா பண்றோம்? So when I took this to my therapist, we understood something more like I was shrinking myself in order to fit into certain places. It's like a diamond is shining, but it is அதோட ஷைனை கம்மி பண்ணிக்கிட்டா தான் நான் இந்த மற்ற இதோட இருக்க முடியுன்ற மாதிரி சம்டைம்ஸ் வி ஸ்ட்ரிங்க் ஆர் செல்ஃப் டு ஃபிட் இன் டு சர்டன் பிளேசஸ். அந்த அவேர்னஸே எனக்கு வந்து இல்லாமல் இருந்தது. ஓ, நான் இவ்வளோ வளரக்கூடாது போல, இவ்வளோ பெட்டராக இருக்க, அப்கிரேட் ஆகக்கூடாது போல. ஏன்னா அப்படி ஆகும் போது யூ டோன்ட் அலைன் வித் சர்டன் பீப்புள் இன் யுவர் ஸ்பேஸ்னு வரும்போது தட் பிகம்ஸ் வெரி, ஹவு டு ஐ சே, இட் ஃபீல்ஸ் வெரி லோன்லி. இட்ஸ் நாட் தட் எய்தர் ஆஃப் தெம் ஆர் ராங். They grow in a different way, I grow in a different way. We don't grow in the same phase nu varumbodhu there is ஒரு kind of ஒரு loneliness la, because you're not a part of it. So of course it has been a part of my life too. ஸோ சார்ட் ஆஃப் ஒரு பிலாங்கிங்கில் வந்து ஒரு த்ரெட்டுன்றது நம்ம கிரியேட் ஆகுது. ஆமாம். ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எஸ்பெஷலி வென் வி அவுட் க்ரூ அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸே ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ ஒர்க் போயிட்டோம், லைஃப் வந்து இஸ் மூவிங் ஆன் வரப்போ நம்ம திரும்ப அந்த பீப்புள்கிட்ட மீட் பண்ணுறப்போ, அங்கே போகிறப்போ இந்த பிலாங்கிங் இல்லை அப்படின்னா, சார் எனக்கு இவங்களை இவ்வளோ நல்லா தெரியும், ஆர் என்னால் கனெக்ட் பண்ண முடியலையே, ஏதோ ஒன்று மாறிடுச்சு அப்படின்னு வரப்போ, ரேதர் தென் அக்செப்டிங் த ஃபேக்ட், ஓகே இதுதான் அப்படின்றது இல்லாமல் நம்ம வந்து அதை ரீசன் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் மோஸ்ட் லைக்லி நம்மளே ப்ளேம் பண்ணுறோம். இல்லை என்னால் தான் பிரச்சனை, ஆர் நான் வந்து இப்படி மாறி இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னல் ஸ்பேஸில் வரப்போ நிறைய இடத்துல இதோட மாற்றன்றது, ஈவன் ஐ ஹவ் பர்சனலி சீன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆர் என்னால் முன்னாடி இருந்த ஒரு அரட்டையோ இல்லைனா வந்து முன்னாடி இருந்த ஒரு நார்மல் டம் கான்வர்சேஷன்ஸோ இல்லை ஒரு அன்ஹெல்தி கான்வர்சேஷன்ஸ்லேயோ பெருசாக எங்கேஜ் ஆக முடியலன்றது எனக்கு அடிக்கடி நான் ஃபீல் பண்ணுவேன். இப்போ 4 பேர் சேர்ந்து ஏதோ ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து இல்லை இப்படி பேசக்கூடாதுன்ற ஒரு தாட் எனக்கு வருது. இப்போது அதில் வந்து நான் அதை சொன்னேன் அப்படின்னா, நீ டோன்ட் பி அ சைக்காலஜிஸ்ட் இங்கே, ஆர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ப்ரொஃபஷ்னலிசம் கொண்டு வராத அப்படின்றது நான் கேட்டிருக்கேன். அண்ட் இதில் எங்கே சேலஞ்சு அப்படின்னு பார்த்தா கூட, இட் இஸ் நாட் ஐ எம் பீயிங் அ சைக்காலஜிஸ்ட் தேர். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் அஸ். ஆமாம். இட்ஸ் நாட் ஈவன் அன் ஐடென்டிட்டி. இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி வேர் ஓகே இது சொல்லக்கூடாது ஆர் இப்படி இருக்கக்கூடாதுன்றது எல்லாமே ஹெல்த்தி அன்ஹெல்த்தின்ற ஸ்பேஸ்லேயும் பார்க்க ஆரம்பிக்கிறது. டக்குன்னு நம்மளோட சர்க்கிள்லேருந்து வெளியே போகிறப்போ இட் இஸ் லிட்டில் சேலஞ்சிங். கண்டிப்பாக. தட்ஸ் வை ஐ மென்ட் லைக் வி இவால்வ் இன்டு அ டிஃப்ரெண்ட் வே. வி மைட் நாட் பி ஏபிள் டு ஃபிட் இன்டு த சேம் ஸ்பேஸ். இப்போ நான் 10வது இடத்துல ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்படின்னுமோ அந்த டைமில் அது ஃபிட் ஆச்சு. பட் நான் காலேஜ் படிக்கும்போது அந்த ட்ரெஸ் எனக்கு ஃபிட் ஆகாது. அந்த டைமில் நான் உட்காந்து இந்த ட்ரெஸ்ஸு ஃபிட் ஆகலை, எனக்கு ஃபிட் ஆகணும் அப்படின்ட்டு அது கூட அடம் பிடிக்கிறது இல்லை. ஐ எம் கிரேஸ்ஃபுல்லி சேஞ்சிங் மை ட்ரெஸ் இன்டு விச் பாடி ஷேப் ஐ எம் இன் தேட் இல்லை. ஏன்னா அப்போ எனக்கு புரியுது நான் வளர்றேன்ட்டு. ஆனால் இதே க்ரோத் ஆஸ்பெக்டை வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துகிட்டு வர மாட்டோம். We have just grown. It's not that nobody is wrong here. It's just we grow in a different way in this place. அவ்வளோதான். ஐ அக்ரி. நிறைய பேர் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஷ்ரிங்க் ஆகிடுச்சு, நான் பெருசாக சோஷியலைஸே பண்ண மாட்டேறேன், ஸோ மேரேஜ் வந்து இஸ் அ த்ரெட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிலாம் கூட சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு சப்ஜெக்டிவான ஸ்பேஸ் தான் அனிதி. பிகாஸ் அது வந்து ஒரு நெகட்டிவ் வேல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இட் கேன் பி மோர் லைக் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து சில நீட்ஸ் நமக்கு மீட் ஆகுது. லெட்ஸ் சே ஐ ஃபீல் பிலாங்ட் இன் திஸ் பிளேஸ், ஐ ஃபீல் சம்படி இஸ் ஹியரிங் மீ, ஐ ஃபீல் தேர் இஸ் அ ஃபன் இந்த இடத்துல எனக்கு கிடைக்குது அப்படின்னு சில நீட்ஸ் மீட் ஆகுது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில். அந்த நீட்ஸ் வந்து மேரேஜ்னு வரும்போது உங்களோட பார்ட்னர் வந்து கம்பேட்டபிளாக உங்க கூட இருக்கும் போது அந்த நீட்ஸ் ஆர் பீயிங் மெட் ஹியர் இட் செல்ஃப். ஸோ உங்களுக்கு இதை தாண்டி வெளியேன்றது வந்து அடிஷ்னல் நீடு தான். அந்த இடத்துல நீங்கள் நம்ம இன்னுமே அதிகமான எஃபர்ட் போட்டு போகக்கூடிய ஒரு நீடு அந்த ஸ்பேஸு. ஸோ இட்ஸ் நாட் தட் சம்திங் பேட் இஸ் ஹேப்பனிங், தட்ஸ் வை இட்ஸ் ஷ்ரிங்கிங் இல்லை. யுவர் நீட்ஸ் ஆர் பீயிங் மெட் ஹியர், ஸோ யூ டோன்ட் புட் இன் தட் அடிஷ்னல் எஃபர்ட் கான்ஷியஸ்லி டு டூ தட். அதனால இது நெசசரிலி ராங்னு சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் டு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான் நான் பார்க்குற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்பேஸில். புரியுது. ஸோ இதில் இன்னொன்று நான் என்ன ஆட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தா, ஸோ வி ஆல்சோ ஹாவ் டு பி மைண்ட்ஃபுல் அபவுட் வாட் இஸ் ஹெல்த்தி.
ஃபார் எக்ஸாம்பிள், என் பார்ட்னர் கூட நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், என் நீட் எல்லாமே மீட் ஆகுது, அதனால் நான் அடிஷ்னல் எஃபர்ட் போட்டு வெளியே நான் தேடலைன்றது ஒன்று. இன்னொன்று, இந்த ஸ்பேஸில் நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும் தட் மை பார்ட்னர் அலவ்ஸ் மீ that I am also putting the extra need, or எனக்கு வந்து என் பார்ட்னர் இல்லை, நீ என் கூட தான் இருக்கணும், என்கிட்ட மட்டும்தான் நீ பேசணும், அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கிறதுன்றது இஸ் நாட் unhealthy. ஸோ when your need is met, it is okay, and be mindful that you have your need அப்படின்றது. கரெக்ட். சி தட் கம்ஸ் அண்டர் கண்ட்ரோலிங். தட்ஸ் வை ஐ செட், இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்பிளில் கூட நமக்கு அந்த நீடு ஃபுல்ஃபில் ஆயிடுதே தவிர்த்து அந்த இடத்துல வந்துட்டு இட்ஸ் நாட் தட் சம்படி இஸ் நாட் லெட்டிங் யூ டு கோ அவுட். தென் இட் கம்ஸ் இட்ஸ் கண்ட்ரோலிங். கண்ட்ரோலிங் இஸ் நெவர் ஓகே இன் தட் ஸ்பேஸ். இஃப் a relationship is being stringed because my partner is not letting me to letting me or allow me to get out of that space அப்படின்னா that is something unhealthy, as you mentioned. அது வந்து we have to look on to that. It is something we have to take action, I would say. அண்ட் இன்னொரு விஷயமும் அப்படின்னு பார்த்தா, மேரேஜ்ன்னு மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்ஸாகவே இருக்கட்டும், ஈவன் ஒன் பர்சனல் ட்ரைட் என்கிட்ட நான் நோட் பண்ணதுன்னு பார்த்தா, when I'm in a relationship, என் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் என்னோட சோஷியல் சர்க்கிள்ன்றது கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிடும். ஏன்னா ஐ கிவ் மோர் அட்டென்ஷன் டு மை பார்ட்னர் அண்ட் ஐ ஃபீல் ஐ எம் ஹாப்பி தேர். எனக்கு மற்ற நீட்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஐ ஹர்ட் யூ கம்ப்ளைனிங் தட் நித்தி வந்து இஸ் நாட் நித்தி எனிமோர், ஆர் யூனோ வி ஹவ் ஹேட் அ லாட் ஆஃப் கான்வர்சேஷன் சேயிங் தட் இப்போ தான் வந்து ஐ ஃபீல் யுவர் பேக் மெனி இயர்ஸ் ago. As we grow, I see this happening in real time. கரெக்ட் தான். அது ரெண்டு விதமாக சொல்லலாம். இதுலேயுமே வந்துட்டு see one is our need is being met, other one is our priority is shifted. இப்போ எனக்கு வந்து இவ்வளோதான் இடம் இருக்குது, அதில் இவ்வளோ தூரம் வந்துட்டு I am occupying with how I can make my partner feel okay or how I can contribute to this place. So my energy is already being invested hereன்னு இருக்கும் போது there is very less energy for me to put it on to friends. So it naturally we are அந்த இடத்துல வந்து நம்ம அந்த டேஸ் போக போக நாட்கள் ஆக நமக்கே டைம் இருக்காது. அதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அ வெரி வெரி கான்ஷியஸ் எஃபர்ட் தட் ஃபர்ஸ்டெல்லாம் காலேஜ் போகும்போது இப்போ மீட் பண்ணலாம்னா அப்படி டெய்லி மீட் பண்ணுவோம். இங்கே சமோசா சாப்பிட போகலான்னா போகலாம், பிரியாணி சாப்பிட போகலாம்னா போகலாம். இப்போ we have to let each other know, see our schedule, plan. So it's a very conscious effort right now. It's not that friendship போயிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதை எவ்வளோ அழகாக நம்ம எஃபர்ட் போட்டு பார்த்துக்கிறோன்றதுல தான் இருக்குது. கம்யூனிகேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல் இங்கே. அண்ட் இன்னொன்று அப்படின்னு பார்த்தா, நம்ம எவ்வளோ மைண்ட்ஃபுல்லாக ஒரு எஃபர்ட் போடுறோமோ ரிலேஷன்ஷிப்புக்கு, அதே மைண்ட்ஃபுல் எஃபர்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நம்ம போடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லோவாக ஒரு சைலன்ஸ்ன்றது கிரியேட் ஆகுது அண்ட் ஸ்லோலி டிட்டாச்மெண்ட் பிக்ஸ் அப். கரெக்ட். Communication and understanding, I would say, because you can communicate to me. Let's say if I am not taking it, நித்திகா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறது கிடையாது. நத்திங் இஸ் கோனா. ஐ ஹாவ் டு புட் மை செல்ஃப் இன் தட் ஸ்பேஸ் தட் இட்ஸ் நாட் தட் ஐ எம் நாட் இம்பார்ட்டன்ட் டு ஹிம். இட் இஸ் ஜஸ்ட் தட் ஹிஸ் எனர்ஜி இஸ் பீங் இன்வெஸ்டட் தேர், இஸ் அன்ஏபிள் டு கிவ் இட் டு மீ, இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் மீ அப்படின்ட்டு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் போத் ஆர் இம்பார்ட்டன்ட். ஐ அக்ரி. மைண்ட்ஃபுல் கான்ஷியஸ் எஃபர்ட்லாம் பேசுகிறப்போ எனக்கு இங்கே மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி பேசலான்னு தோணுது. ஸோ நம்ம வந்து நிறைய மைண்ட்ஃபுல்னஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் கிளைண்ட்ஸ்க்கு. மைண்ட்ஃபுல்னஸ் எங்கே போனாலுமே, டாக்டர்கிட்ட போனால் சரி, எங்கே போனாலுமே மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்ன, ரெண்டாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட மைண்ட் வந்துட்டு ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லை ஃப்யூச்சரில் இருக்கும். நம்ம ஃபிசிக்கலி இங்கே ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் நம்மளோட திங்கிங் வந்து இந்த ரெண்டு இடத்துலையும் இருக்கும். இங்கேருந்து என்னை ப்ரெசென்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது தான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்னு வரும்போது தேர் ஆர் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். மோஸ்ட்டாக மைண்ட்ஃபுல்னஸ்னால் ப்ரீதிங் மட்டும்தான் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்குது. Breathing is a very easiest way to connect. And when you focus onto your breathing, you connect to the present moment, you come back to this room. So breathing வந்து ஒரு வே, பல வே இருக்கு.
நான் பர்சனலாக ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா எனக்கு வந்து மைண்ட்ஃபுல்லாக அட் ப்ரெசென்ட்டில் அந்த இவெண்ட்டை எவ்வளோ ஃபுல்லி கேப்சர் பண்ணிக்கிறேன்றது. சம்டைம்ஸ் அது வந்து எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கும், சம்டைம்ஸ் கார்டனிங்காக இருக்கும், சம்டைம்ஸ் நல்ல ஒரு டீ குடிக்கிறதா இருக்கும், டீ போடுறதா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நான் அந்த மொமெண்ட்டில் அது எப்படி, லெட்ஸ் சே இஃப் யூ மேக்கிங் எ டீ அப்படின்னா அந்த ஜிஞ்சர் எப்படி பீல் ஆகுது, அது எப்படி போடுறோம், அது எப்படி கொதிக்குது, எவ்வளோ அவேராக நம்ம அது கூட இருக்கோன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் மைண்ட்ஃபுல்னஸ். ஹவு ப்ரெசென்ட் யூ ஆர் இன் த மூமெண்ட். புரியுது. ஸோ இன்னொன்று நான் இதில் என்ன நோட் பண்ணுறேன் அப்படின்னா, சம்வேர் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லைஃப்பில் ஓடிட்டுருக்கோம் அப்படின்றது ஐ கேன் சி. இப்போ வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம எப்பவுமே பாட்டு கேட்டுட்ருக்கோம், ஆர் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருக்கோம், யூடியூப் பார்த்துட்டே சாப்பிட்றது, எதுவுமே மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது நம்ம ரொம்ப ரேராக தான் இன்னும் பீப்புள் ஆர் ஃபாலோவிங். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தா இதுக்கெல்லாம் நிறைய பொறுமை வேணும். ஸோ பொறுமையாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதே மைண்ட்ஃபுல்லாகவும் அது கன்வெர்ட் ஆகுதோன்னு நான் இதில் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப நாளுக்கு அப்புறம் மெனி இயர்ஸ் லேட்டர் இப்போ தான் ஐ காட் மை செல்ஃப். நான் ப்ரஷ் பண்ணுறப்போ ஐ எம் ப்ரஷிங் வித் மை ஹோல் ஹெட். நான் வந்து ப்ரஷ் பண்ணுறப்போ தலையும் ஆட்டுறேன், கையும் ஆட்டுறேன். அண்ட் எங்கள் அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க, ஏன்டா தலையாட்டுற ப்ரஷ் பண்ணுறப்போ அப்படின்றப்போ தான் ஐ காட் மை செல்ஃப். ஆமாம், நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக காலையில் எழுந்து பண்ணுற ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி நான் ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப ரீசெண்டாக தான் ஐ காட் மை செல்ஃப். அண்ட் தென் பொறுமையாக நிதானமாக நின்று மிரர் பார்த்து அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ப்ரஷிங். அதே மாதிரி டீயாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கிராட்டிடியூட் ஜேர்னல், அது வந்து வென் ஐ ரைட் மை கிராட்டிடியூட் ரொம்ப பொறுமையாக மைண்ட்ஃபுல்லாக எழுதுகிற ஒரு விஷயன்றது நான் சொல்வேன். ஸோ இன்னொன்று சொன்னீங்க, ப்ரீதிங்ன்றது இஸ் ஈஸியஸ்ட் வே டு பி இன் ப்ரெசன்ட். அண்ட் கலரிங்காக இருக்கட்டும், இல்லை ஸ்கெட்சிங்காக இருக்கட்டும், ஈவன் ஸ்க்ரிபிளிங்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம உக்காஞ்சு நம்ம என்ன பண்ணுறோன்றத யோசித்து நிதானமாக பண்ணாலே அது மைண்ட்ஃபுல்னஸில் வந்துடுது. ஒருத்தருக்கு என்ன செட் ஆகுமோ அது அவங்க பண்ணுறது இஸ் பெட்டர். ஸோ என்னோட மைண்ட்ஃபுல் ஆக்டிவிட்டி இப்போ நான் பேசுகிறப்போ வாட் ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஐ லாஸ்ட் இஸ் அயனிங். நான் வந்து முன்னாடிலாம் அயன் பண்ணுவேன், இப்போ வெளியே அவுட் சோர்ஸ் பண்ணிடுறேன். அயன் பண்ணுறப்போ தட் வாஸ் த மோஸ்ட் மைண்ட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ எவர் ஹேட். இப்போ தான் எனக்கு அது ரியலைஸ் ஆகுது. அண்ட் ஐ ஷுட் ப்ராபப்ளி ஸ்டார்ட் பிக்கிங் இட் அப். ஸோ யா, ஆக்சுவலி ஆஸ் யூ செட், இப்போ அதுக்கு கீழே இருக்க சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பாடி, நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் வந்துட்டு ஒரு அலர்ட் மோட்லேயே இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு கேவ்ல வாழும்போது எப்போ வேணா வந்துட்டு டேஞ்சர் வரும். அதனால தேர் வாஸ் ஆக்சுவல் டேஞ்சர். ஸோ நம்ம பாடி வாஸ் ப்ரெப்டு டு ஆல்வேஸ் ஃபேஸ் த டேஞ்சர். ஸோ அது எப்போவுமே வந்து ரிலாக்ஸ்டான ஸ்பேஸுக்கு போகாது. ஆனால் இப்போ நம்மளோட என்வாயர்மெண்ட் ரொம்பவே மாறிடுச்சு. வி ஆர் இன் ஹோம், வி ஆர் சேஃப்னு இருந்தாலுமே கூட நம்ம பாடி என்ன பண்ணுது அப்படின்னா, இட்ஸ் நாட் நெசசரிலி டேஞ்சர். லெட்ஸ் சே டுமாரோ ஐ ஹாவ் அன் இன்டர்வியூ, தட்ஸ் நாட் அ டேஞ்சர், பட் மை பாடி பர்சீவ்ஸ் தட் அஸ் டேஞ்சர். சம்திங் விச் இஸ் அன்சர்டன் வரும்போது தட் பிகம்ஸ் அ டேஞ்சர் டு த பாடி. சார்ட் ஆஃப் a threatனு சொல்லலாம். ஆமா, டேஞ்சர், த்ரெட் அந்த மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ அந்த இடத்துல வந்து மை பாடி இஸ் நாட் அலோவிங் மை செல்ஃப் டு ஜஸ்ட் ரிலாக்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் பீயிங் இன் ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ்ட் மோட் ஆஃப் எப்போ சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, the more a person is very rigid and the more a person is anxious and their nervous system is very கான்ஸ்டன்டா இன் ஆக்டிவ் மோட்னு இருக்கும்போது அந்த டைம் தான் வந்துட்டு நமக்கு மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் அப்பதான் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம கான்சியஸா எப்போ வரும்னே பார்த்துக்கிட்டு இருக்கோம், இப்போ இருக்கிறத பார்க்கவே மாட்டோம் நம்ம. ஐ அக்ரி. ஸோ ஹர்ஷி, நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் லவ் பற்றி எனக்கு பேசணும்னு தோணுதுங்க. ஸோ செல்ஃப் லவ்ன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஒரு ப்ராடக்டாக ஆகிடுச்சோ அப்படின்றது நான் பார்க்குறேன். ஆர் லைக் ஒயிட்னிங் க்ரீம், உங்களோட டேன் வந்து நீங்கள் 10x கம்மி பண்ணுங்கள், ஆர் நீங்கள் இந்த க்ளோதிங் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப வந்து ஒரு செல்லிங் ப்ராடக்ட் ஆகிடுச்சுன்றது நான் பார்க்குறேன். செல்ஃப் லவ்னா என்ன அண்ட் ஹவு டு டீல் வித் இட்? ஒரு பக்கம் வந்து அதோட மார்க்கெட்டிங் ஆஃப் செல்ஃப் லவ் ஹஸ் பிகம் வெரி மச் மோர் இன்டு செல்லிங் அ ப்ராடக்ட். எஸ், தட் இஸ் தேர். ஐம் நாட் கோனா நெகோஷியேட் ஆன் தட் ஃபேக்ட். பட் அது மட்டுமே செல்ஃப் லவ்வா அப்படின்னு கேட்டால் நாட் நெசசரிலி. இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் செல்ஃப் லவ்னு பார்த்தா டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப், அவ்வளோதான். அது
It is not about me being brighter. It is about me accepting that எனக்கு இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், how I can make myself better. அது வந்து பிரைட்னிங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. It can be even about eating healthy at that time. It can be about making your skin feel glowing at that time. So it can be anything. உங்களை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க, எந்த விதமா பாத்துக்கிறீங்க, ஒரு பவுண்டரி செட் பண்றதா இருக்கட்டும், நோ சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்டாண்ட் அப் பண்றதா இருக்கட்டும், ப்ராடக்ட் வைஸ்னு மட்டும் இந்த பபிள் பாத்தோ இல்ல மசாஜனும் இல்லாம நான் எப்படி என்ன இமோஷனலி பாத்துக்கிறேன், மென்டலி பாத்துக்கிறேன், ஆல் திஸ் கவுண்ட்ஸ் அஸ் செல்ஃப் லவ் டு மீ. யா, பியூட்டிஃபுல்லி செட். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தா ரியல் செல்ஃப் லவ் அப்படின்றது எனக்கு வந்து 10x டேனை குறைக்கிறேன் ஆர் என் ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுன்றதை விட ஐ அக்செப்ட் மை ஸ்கின், இதுதான் என்னோட ஷேடு அண்ட் ஐ எம் ஓகே வித் திஸ் ஷேடுன்ற ஒரு அக்செப்டன்ஸ் நம்ம எப்போ வரமோ தானாகவே நம்ம செல்ஃப் லவ்ன்றது இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் நான் ஒயிட்னிங் க்ரீமாக இருக்கட்டும், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வர செல்ஃப் லவ்ன்றது அது எவ்வளோ நமக்கு அக்செப்டபுளாக ஆர் அதுதான் ரியல் செல்ஃப் லவ்வான்னு பார்த்தா மேபி நாட். ஐ ஹாவ் அ பாயிண்ட் அட் திஸ் நிதிஷ். இப்போ நமக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய வந்துட்டு அன்கண்டிஷனலாக நம்ம லவ் பண்ணுவோம். இட்ஸ் நாட் தட் த சைல்டு இஸ் ஒயிட் ஆர் பிளாக். வி ஜஸ்ட் லவ் த சைல்டு, நாட் பிகாஸ் அது சுட்டியா இருக்கு இல்லை இப்படி இருக்கு அப்படி எதுவுமே இல்லை, அது என் குழந்தை நான் லவ் பண்றேன். அங்க இருக்கு தெரியுமா ஒரு அன்கண்டிஷனல் லவ். தட் இஸ் லவ். தட் இஸ் வாட் இஸ் லவ் ஆக்சுவலி. என் குழந்தை எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், அதுதான் லவ். அதை தான் நம்ம கிட்ட ரிவர்ட் பண்றோம். நான் எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன பிடிக்கும்ன்றதை விட ஐ அக்செப்ட் மை செல்ஃப். ஐ கேன் see how I can improve in that space. பட் ஹேவிங் கான்ட்ரடிக்ஷன் தட் நான் இப்படி இருந்தால் மட்டும்தான் சூப்பர், அது வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்காதுன்றது இஸ் ஆக்சுவலி நாட் லவ் டு மீ. வெரி ட்ரூ, ஐ அக்ரி. அண்ட் மோர் ஓவர் நான் என்னெல்லாம் பண்ணி மாறணும்னு நினைக்கிறேனோ அங்கே நான் செட்டில் ஆகணானும் எனக்கு தெரியாது. மோஸ்ட் லைக்லி நான் இன்னும் அதிகமாக தான் ஓடிட்டே இருப்பேனே தவிர ஒரு சேஸ்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். திரும்பி பார்த்து ஓகே இதுதான்ப்பா நான் எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்ற தாட் வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமாக ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் அக்செப்டிங் அவர் செல்ஃப், அதுதான் வந்து செல்ஃப் லவ். இதான் நான், எனக்கு இதான் பிடிக்கும், எனக்கு இதான் வேணுன்றது பியூட்டிஃபுல்லி செட். ஸோ நம்ம இப்போ செல்ஃப் லவ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். திஸ் இஸ் ஒன் திங் தட் ஐ ஒர்க் வித் எவ்ரி கிளைண்ட். எந்த கிளைண்ட் வந்தாலும் செல்ஃப் லெவலில் நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆவேன். அண்ட் இதை பற்றி ஒர்க் பண்ணுறப்போ மோஸ்ட்டாக கிளைண்ட்டு கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா, அப்போ என்ன செல்ஃபிஷாக இருக்க சொல்கிறீங்களா, நான் எப்படி நோ சொல்கிறது, பவுண்ட்ரி செட் பண்ணுமா, அப்போ இன்னொரு பர்சன் ஹர்ட் ஆகிடுவாங்களே, என்னாலலாம் செல்ஃபிஷாக இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ நிறைய பேருக்கான ஒரு ஒப்பீனியன் என்னென்னா செல்ஃப் லவ்வும் செல்ஃபிஷும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டும் வேற அப்படின்றத ஒரு கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்கள். இதை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, செல்ஃபிஷ் அப்படின்னா எனக்கு நான் மட்டும்தான் முக்கியம், செல்ஃப் லவ் அப்படின்னா எனக்கு நானும் முக்கியம். இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எனக்கு இப்போ லெட்ஸ் சே ஐம் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் அ ஸ்பேஸ் ஆஃப் செல்ஃப் லவ்னு வரும்போது, லெட்ஸ் சே நம்ம ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கோம், நீங்கள் நிறைய இடம் எடுத்து உட்காருறீங்க, எனக்கு நானும் இம்பார்ட்டன்ட்னு வரும்போது நித்தி கொஞ்சம் தள்ளி உட்கார, ஐ வாண்ட் டு சிட் கம்ஃபர்டபிளி. இட்ஸ் நாட் தட் ஐம் புஷிங் யூ அவுட் சைட் ஆஃப் மை சோஃபா. I'm asking you to give me space so that I can also sit in that space. ஸோ அதனால நம்மளும் இம்பார்ட்டன்ட் தான். அவங்கள தள்ளலாம் போகிறதில்ல நம்ம அங்கேருந்து, அவங்கள ஹர்ட் பண்ணுறது நம்மளோட இன்டென்ஷன் கிடையாது. நான் உன்னை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேனோ என்னையும் அதே அளவுக்கு நான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேனா அப்படின்றது தான் அந்த ஸ்பேஸே. ஸோ இதிலிருந்து எனக்கு என்ன புரிதல் வருது அப்படின்னு பார்த்தா, ஹோல்டிங் ஸ்பேஸ் ஃபார் மை செல்ஃப் ஆல்சோ ஃபார் தி அதர் பர்சன் இன் அ ஹெல்த்தி வே. ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது இருக்குது. அட் த சேம் டைம் அடுத்த பர்சனை கன்சிடர் பண்ணுறதுமே பிளேஸ் அ ரோல். எனக்கு இதுதான் வேணும், ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் நீடுன்றது இஸ் செல்ஃபிஷ். தட் இஸ் நாட் ஆப்வியஸ்லி வாட் செல்ஃப் லவ் இஸ் அபவுட். ஸோ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களை லவ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாலே அது ஒரு விஷயமா, இல்லைனா வந்து அது ப்ரிட்டண்டிங்காக, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செல்ஃப் லவ்வும் ஹாப்பினஸும் எப்படி கனெக்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லவ் இருக்கும் போது யூ டோன்ட் டேக் திங்ஸ் வெரி பர்சனலி. யூ ஆர் ஏபிள் டு டிஸோசியேட். லெட்ஸ் சே யூ ஆர் நாட் டாக்கிங் டு மீ, ஐ டோன்ட் டேக் தட் நித்தி டசன்ட் லைக் மீ. I take it in a way that Nithi is dealing with something, so he is not talking to me. Because I love myself enough that I'm not putting it on myself in that space. அந்த டிஃபரன்சியேஷன் தான் வருது. இது ஹாப்பினஸை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், that is something I am not aligned with yet. But it will give you a lot of peace. There's a difference between happiness and peace இல்லையா?
அந்த இடத்துல வந்து நான் எதையுமே என் மேலே போட்டுக்கிட்டு நான் தான் பிரச்சனைன்னு இருக்க மாட்டேன். என்னால் வந்து டிசோசியேட் பண்ணி நம்ம பிரச்சனை இல்லைப்பா, நம்ம மட்டுமே பிரச்சனை இல்லை எல்லா இடத்துலையும் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும். ஹாப்பினஸ் இஸ் ஆல்வேஸ் அ சாய்ஸ் தான் நித்தி. அதுக்கப்புறமா ஹவ் ஆம் ஐ கோயிங் டு மேக் மை செல்ஃப் பெட்டர் இஸ் த சாய்ஸ் ஐ ஹாவ் டு மேக். ஸோ ஐ அக்ரி வித் வாட் யூஆர் சேயிங். ஹாப்பினஸ்ன்றது ஒரு சாய்ஸு. இன்னொன்று செல்ஃப் லவ்ன்றது, செல்ஃப் லவ் நமக்கு அதிகமாக இருக்குது, நம்ம செல்ஃப் லவ்வில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ட்ராமா கொஞ்சம் குறையுமோ அப்படின்றதுமே நான் இங்கே ஒரு விஷயம் பார்க்குறேன். இங்கே கிராட்டிடியூடும் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். சம்வேர் நம்ம கிரேட்ஃபுல்லாக இருந்தால் நமக்கு ஹாப்பினஸ் வந்து நம்ம அதிகமாக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து எனர்ஜி வைஸ் ஐ வுட் சே. சி லெட்ஸ் சே நம்ம காலையில் இப்போ நம்ம கிளம்பி வந்தோம் ஓகேங்களா. இப்போ வரும்போது நம்ம கேப் லேட் ஆகுது அப்படின்ட்டு வரும்போது நான் எடுத்த உடனே கேப் லேட் ஆச்சு, நான் போக லேட் ஆகுது, இப்போ லேட் ஆகும் இங்கே நான் வர்றதுக்கு அப்படின்னு நான் புலம்பிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் கிரியேட்டிங் அன் எனர்ஜி என் பாடியில். ஓகேங்களா. இப்போ அதே நான் ரிஃப்ரேஸ் பண்ணுறேன். ஐ அக்னாலேஜ் த கேப் இஸ் லேட், பட் ஐ எம் கிளாட் தட் இன்னைக்கு கேபில் வர அளவுக்கான ஒரு I don't have to come in bus. I don't have to be troubled to come to this place. என்னால் ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியுது ஒரு இடத்துக்கு வர்றது அப்படின்ட்டு நான் அந்த ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணும்போது there is an energy that's been created in my body that is making me feel even more ஒரு கவுண்டிங் மை பிளெஸ்ஸிங் மாதிரின்னு வச்சுக்கலாமே. தட் இஸ் மேக்கிங் மீ ஃபீல். அப்போ நான் அதை பார்க்க ஆரம்பிச்சேன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு குட் தாட் பார்க்க ஆரம்பிப்பேன். நம்ம பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றதை விட ஒரு தாட் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது கூடயே இருக்க சிமிலர் தாட் அதை வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கம்ப்ளைனிங் தாட் வச்சா நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் தப்பாக போதோ அதெல்லாம் வரும். அதே மாதிரி பாசிட்டிவ் தாட் வைக்கும் போது அது எல்லாமே கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆஸ் அ ஹோல் யூ ஃபீல் தெர் இஸ் ஈவன் தோ யூ ஹேட் சம்திங் பேட் இன் த டே, யூ ஃபீல் லைக் இட்ஸ் நாட் அ பேட் டே, இட் வாஸ் ஜஸ்ட் அ பேட் இவெண்ட். There was a lot of good things also in that day அப்படின்ட்டு நம்மளால ஹோலிஸ்டிக்காக அதை பார்க்க முடியும். ஸோ டிஸ்டிங்விஷ் பண்ணணும். அண்ட் டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுனால நம்மளால் ஒரு விஷயத்த கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்குறப்போ அதோட புரிதல்ன்றது நமக்கு வருது. பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க ஹவ் அவர் பிரெயின் ஒர்க்ஸ் ரைட். நம்ம ஒரு நெகட்டிவ் எடுக்கிறோம் அப்படின்னா நெகட்டிவாகவே போவோம். இன்ஸ்டாகிராம் ஃபீட் மாதிரி ஒரு வீடியோ லைக் பண்ணனா அந்த ஆல்கிரதுமே கனெக்ட் ஆகுற மாதிரி நம்ம லிட்ரல் நம்ம மைண்டுமே அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம கிராட்டிடியூடு, ஒரு சாய்ஸு, இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். செல்ஃப் லவ் சம்வேர் இது எல்லாமே கரண்ட் ஜென்ரேஷனில் தான் அதிகமாக காணப்படுது அப்படின்றது எல்லாரோட ஓல்டர் ஜென்ரேஷனோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. எங்கள் காலத்தில் இதெல்லாம் கிடையாது, நாங்கள் வந்து என்ன செல்ஃப் லவ் பார்த்தோமா, இல்லை நான் வந்து கிராட்டிடியூட் பார்த்தோமா, நான் பாட்டு போனேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சாய்ஸஸ் ஆர் இந்த அவேர்னஸ்ன்றது ஓல்டர் ஜெனரேஷனுக்கு இல்லாததுனால அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஹவு டு யூ see it? This is personally my opinion on that. See, if they were happy and they had a very amazing life அப்படின்னு இருந்தா their child won't be coming to therapy. ஓகேவா. சம்வேர் இட்ஸ் நாட் பீன் ஹீல்டு தேர். அதனால தான் அது குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் விக்டிம் தான் நமக்கு வராங்க. அதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ அதை எப்படி நான் ஹீல் பண்ணிக்கிறதோ. காஸ் பண்ணவங்க வந்து இன்னுமே இக்னாரன்ஸில் தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அப்போ இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அப்போ இவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது. செகண்ட் விஷயம் அந்த டைமில் எனக்கு இது பிரச்சனைனே தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் மாமியார் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது வாஸ் வெரி நார்மல் பிகாஸ் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அதானே சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் பிகம் வெரி நார்மல் டு தெம். ஸோ இட்ஸ் நாட் தட் இட் வாஸ் ஓகே பேக் தெம், இட் வாஸ் ஸ்டில் நாட் ஓகே தான். பட் எனக்கு அது சரிப்படுத்திக்கிறதுக்கோ இல்லை அதை பற்றி ஓகே பண்ணுறதுக்கான ரிசோர்ஸஸ் இல்லை, ப்ளஸ் புரிதல் இல்லை அந்த மூமெண்ட்டில். அதுதான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக. இப்போ புரிதல் இருக்குது, எக்ஸ்போஷர் இருக்குது, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஐ அக்ரி. ஸோ அப்போ வந்து இது அன்ஹாப்பி ஆர் இது ஹாப்பி, இது பிரச்சனை இல்லைன்றதுக்கான ஒரு அவேர்னஸே அப்போது க்ரியேட் ஆகலை. இன்னொன்று அப்படின்னு பார்த்தா நெருப்பு சூடுன்றது நமக்கு தெரியும், ஆனால் யாரோ ஒருத்தவங்க அதை கை வச்சதுக்கப்புறம் தான் அந்த அவேர்னஸ் க்ரியேட் ஆச்சு. ஸோ சம்திங் சிமிலர். இத்தனை நாளாக அவங்க வந்து இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சும்மான்ற மாதிரி அவங்க மேபி கோப் பண்ணியிருக்கலாம், இல்லை அதை பற்றி அவங்க பெருசாக கேர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். சம்வேர் யாரோ ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகி அண்ட் ஆப்வியஸ்லி தி எக்ஸ்போஷர் அண்ட் அவேர்னஸ் அஸ் டைம் கோஸ் இப்போது இது எல்லாமே சேஞ்ச் ஆகுறதுன்றது ஐ சி அண்ட் ஐ அப்சல்யூட்லி see it as a healthy way. இப்போ இந்த புரிதல் மாற்றம் வர்றதுன்றது ரொம்ப தேவை அண்ட் அது நல்லதும் கூட.
கண்டிப்பா. இதுல வந்து ப்ரோஸும் இருக்கு, கான்ஸும் இருக்கு. தட்ஸ் வாட் ஐ வுட் சே. நம்ம வந்துட்டு இப்போ தெரப்பின்ட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு. ஏன் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது? என் சைல்ட்ஹுட் எதனால இப்படி இருந்தது? அத வந்து 2 விதமா யூஸ் பண்ணலாம். ஒண்ணு, எனக்கு இதனால தான் இப்படி இருந்துச்சு. ஸோ அட் பிரசன்ட் நான் என்ன எப்படி பார்த்துக்க போறேன்? அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு, எனக்கு இதனால தான் இப்படி இருந்துச்சு. எங்க அம்மா, அப்பா தான் பிரச்சனை அப்படின்ட்டு எங்க அம்மா, அப்பாவோட நான் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த இடத்துல ஹீலிங் டசன்ட் ஹேப்பன். ஹீலிங் ஹேப்பன்ஸ் வென் யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், இப்போ என் அம்மா அப்பா எனக்கு காசே பண்ணாலுமே தே டிடன்ட் நோ தட் இட் இஸ் காசிங் சம்திங் இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சது தான் அவங்க பாஸ் ஆன் பண்றாங்க அந்த ஸ்பேஸ்ல. ஸோ அந்த இடத்துல ஐ ஃபீல் லைக் இட் இஸ் அபவுட் அவேர்னஸ் இஸ் தேர், பட் ஹவு மச் அக்கௌண்டபிலிட்டி யூ டேக் வித் தட் அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். வி ஆர் ஆல்வேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் லைஃப். இப்போ எங்கள் அப்பா அம்மா எனக்கு இது பண்ணாங்க பண்ணலை இது எல்லாமே நான் சொன்னாலுமே, இன்னொன்றுன்னு பார்த்தா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு டைம் பேரண்டிங் அவங்களும் பேரண்ட் ஆகுறாங்க. அவங்க என்ன எனக்கு தராங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா என்ன கொடுத்தாங்களோ அதை தான் எனக்கு தராங்க. ஸோ நான் வந்து ப்ளேம் பண்ணுறதுல ஃபேக்சுவலாக பார்த்தா அது என்னை எங்கேயுமே கொண்டு போகாது. ஓகே, இது நடந்துருச்சு அண்ட் மை பேரண்ட்ஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள், ஐ எம் ரெஸ்பான்சிபிள் அண்ட் நான் இதில் ஒர்க் பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு ஹீல் ஆகணும், எனக்கு வலிக்குது அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் போனால் இட்ஸ் ஹெல்த்தியாக நம்ம இதை ஹேண்டில் பண்ணலான்றது ஐ சி. அப்சல்யூட்லி. ஸோ இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறப்போ சம்வேர் நம்மளோட ஃபீலிங்கை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ ஃபீல் யுவர் ஃபீலிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம தெரப்பியில் ஒர்க் பண்ணுறப்போ. ஸோ ஃபீல் யுவர் ஃபீலிங்ன்றது ஈஸியாக கஷ்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுறது கஷ்டம்? பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கான்செப்டா இருந்தாலுமே கூட திஸ் இஸ் சம்திங் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்ட்ரகிள் வித். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு சோகமா இருக்கு அப்படின்னு வரும்போது எனக்கு சோகமா இருக்கிறத நான் தாட்டா மாத்திடுவேன். எனக்கு இவங்க இப்படி பண்ணாங்க சோகமா இருக்கு, இப்படியெல்லாம் ஆச்சு சோகமா இருந்துச்சு, சரி ஓகே நான் சோகமா இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தா வி ட்ரை டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப் ஃப்ரம் தட் ஃபீலிங். ஸோ வி ரேர்லி அலோவ் அவர் செல்ஃப். எனக்கு வலிக்குது அப்படின்னா எனக்கு வலிக்கிறது நியாயமான ஃபீலிங் தானே, இட் இஸ் ஓகே ஃபார் மீ டு சிட் வித் இட் அப்படின்ட்டு நம்ம அந்த ஃபீலிங் அக்னாலேஜ் பண்ணி அது கூட உட்கார்றது இல்லை. ஸோ ஃபீல் யுவர் ஃபீலிங் அப்படின்னா ரொம்ப இயல்பாக அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா when you close your eyes and scan into your body you can feel என் பார்ட்டில் ஒரு பார்ட் என்னோட பாடியில் ஒரு பார்ட் ஆஃப் த பாடி வந்து ஹெவியராக ஃபீல் ஆகும். அங்கே தான் உங்களோட பாடியில் அந்த எமோஷன் ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த எமோஷன் அக்னாலேஜ் பண்ணுங்க, எனக்கு இங்கே இருக்குன்றது. அது இருக்கக்கூடாது, அது போகணும் அப்படின்னு இல்லை. அது வலிக்குது அப்படின்னா there's a reason it is existing. Acknowledge, let it be there. The more you understand that it is okay for it to exist, அதுவே eventually அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்கான ஸ்பேஸே கொடுக்கறது இல்லைன்றத எனக்கு தோணுது. கண்டிப்பாக. அண்ட் எஸ்பெஷலி when I work with men அப்படின்னு பார்க்குறப்போ ஃபீல் யுவர் ஃபீலிங்ன்றது நான் வந்து ஐ ஹாவ் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு இது ஒரு ஃபீலிங்கு, இட் இஸ் ஓகே, நீங்கள் வந்து இதை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? ஆர் இப்போது எனக்கு இது ஃபீல் ஆகுது, நான் வேறு எதாவது யோசிக்கிறேன், ஸோ நான் அதை ஃபீல் பண்ண மாட்டேன். ஸோ டக்குன்னு தாட்டில் கன்வெர்ட் ஆகி போகிறதுன்றது நான் நிறைய பார்ப்பேன். ஸோ ஐ புல் தம் பேக். இல்லை பரவாயில்ல, யூ கம் பேக், சிட் வித் திஸ் அப்படின்றது ஐ டூ. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தா பர்சனலி எனக்கு மை ஃபீலிங்கில் ஷேம்ன்றது கனெக்டே ஆகாது. ஷேமில் உக்காடுறதுன்றது செகண்டு, நிறைய இடத்துல அது கனெக்டே ஆகாது. என்னோட தெரப்பியில் ஒர்க் பண்ணுறப்போ இங்கே நீ என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லை சேட்னஸ் அப்படின்னு நான் ஐ வில் பி வெரி ப்ரவுட். என் தெரப்பிஸ்ட் வந்து சேட்னஸ் தானா யோசி அப்படின்னாலே சேட்னஸ் தான். அண்ட் தென் வென் வி ஒர்க் மோர் ஓகே இது ஷேமில் கனெக்ட் ஆகுது. அண்ட் ஷேம்ன்ற ஒரு புரிதல் வந்த உடனேவே மை என்டையர் பாடி கெட்ஸ் அன்கம்ஃபர்டபுள். ஐயோ எனக்கு இது வேணாம். ஸோ ஷேம்ன்ற ஃபீலிங்கை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ஒரு ஷேம் வருதோ அப்படின்றது எனக்கு பர்சனலி ஐசி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் என்னால் இதை ஐ கான் சிட் வித் இட், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டீல் பண்ண அப்படின்னா என்ன சொல்வீங்க? எனக்கு வந்து 2 ஃபீலிங்ஸ் ஐ வுட் சே. ஒன்று வந்து ஹெல்ப்லெஸ்னஸ், இன்னொன்று வந்து ஷேம். ஏன்னா ஹெல்ப்லெஸ்னஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஷேம் வருது எனக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக அங்கே ஃபீல் ஆகுதுன்றதை நான் ஒத்துக்க முடியாது என்னால், அதை ஒத்துக்கிறதுக்கு ஷேம். ஸோ இவங்க 2 பேருமே உள்ளே வந்துட்டாங்கன்னா ஒரு போராட்டம் தான் அது கூட உட்கார்றது. இட் இஸ் ஓகே ஃபார் மீ டு ஃபீல் ஹெல்ப்லெஸ், இட்ஸ் ஓகே தேர் இஸ் நோ சர்டனிட்டி டுமாரோ அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஐயோ நாளைக்கு நமக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஹெல்ப்லெஸ்னஸோட உட்கார்றது
personally I have seen that is something tricky for me. So I'm learning to sit with it as of now. ரைட். ஸோ இப்போ ஷேம் பற்றி பேசுகிறப்போ ஷேம்ன்ற ஒரு விஷயம் ஜென்ரேஷ்னலாக பாஸ் டவுன் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டஸ் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் சைல்ட்ஹுட்? Of course it starts from the childhood தான். ஏன்னா ஷேம்ன்றது வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஸ்ட்ராங் ஃபீலிங். இப்போது ஜென்ரலாகவே நம்ம எஸ்பெஷலி ப்ரௌன் ஹவுஸ்ஹோல்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீ இப்படி பண்ணிட்டு நான் எப்படி போய் ஃபேஸ் பண்ணுவேன் பீப்புளை, நீ இப்படி இருக்கக்கூடாது, அப்போ தான் வந்துட்டு இந்த உலகம் என்னை பற்றி என்ன பேசும், இந்த சொசைட்டி என்ன பேசும். ஸோ தட் ஹஸ் பீன் unconsciously been conditioned that you should not be like this, because if you're like that I feel ashamed. So shame is something which has been created even before we consciously know. அங்கேருந்து தான் அது ஆரம்பிக்குது. அதோட ரூட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக when I work with any client, அவங்களுக்கு இங்கே ஷேம்ஃபுல்லாக இருக்குன்னா சைல்ட்ஹுட்டில் தான் அதோட காஸ் இருக்குது. Yeah, I absolutely agree. Even my shame starts from my childhood. இட்ஸ் மோர் ஆஃப் நீங்கள் சொன்னீங்க கண்டிஷனிங்ன்றது பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு. நம்மளோட கொலோக்கியல் லாங்குவேஜ்லேயே பார்த்தா, நீ என்ன அசிங்கப்படுத்துறியா, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கல்ச்சுரலி நம்ம வந்து அதை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். அண்ட் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ்மே பிளேஸ் அ மேஜர் ரோல். அண்ட் சிட்டிங் வித் தட் ஃபீலிங் அப்படின்றது இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு கான்ஷியஸாக வந்து இல்லை இதை நான் ஒர்க் பண்ணணும், சரி அதை ஐ ஹாவ் டு அக்செப்ட் இட்டுன்ற ஒரு ஸ்பேஸில் தான் I operate. Accepting shame helps? Of course, because shame ஏன் வருது அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா I want to be accepted in that environment. Acceptance எங்கெல்லாம் இல்லை ரிஜெக்ஷன் வருதோ அங்கெல்லாம் ஷேம் வருது, என்ன இவங்க சேர்த்துக்கல அப்படின்றது. எப்படி ஒரு ஹியூமனுக்கு சாப்பாடு முக்கியமோ அந்த மாதிரி சைக்கலாஜிக்கலி அக்செப்டன்ஸுன்றது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அங்கேருந்து தான் ஷேமே வருது அந்த இடத்துல. ஸோ இப்போ இவன் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நான் இப்படி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அங்கேருந்து ஓடி போகிறேன். The more I run away from that feeling, the more it exists. It's just that I'm not seeing. நான் இங்கே இருக்கு, இப்படி திரும்பி இருக்கேன், அவ்வளோதானே தவிர்த்து அது அங்கேயே தான் இருக்கு, எங்கேயுமே போகல. ஸோ the minute you accept that எனக்கு வலிக்குது, எனக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லாக இருக்குது, அதுவுமே ஹாப்பினஸ் சேட்னஸ் மாதிரி ஒரு எமோஷன் தான், இட்ஸ் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கும் போது இட் இஸ் மோர் லைக் எனக்கு ஒன்று பிடிக்கல தான், ஆனால் நீ என் கூட தான் இருக்கே அப்படின்ட்டு நான் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர அது கூட. அப்போ அவனே கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிடுவான். அவன் கூட நம்ம கான்ஃப்ளிக்ட் போடுறத விட கம் இன் டேர்ம்ஸ் வித். ஐ அப்சல்யூட்லி அக்ரி. இன்னொன்று அப்படின்னா ரிஜெக்ஷன்லேருந்து ஷேம் ட்ரிகர் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ வெரி சப்ஜெக்டிவ். ஸோ ஒருத்தருக்கு ஒன்று நீங்கள் பர்சனலாக ஷேர் பண்ண ஒரு விஷயம் இது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு திங்க் தட் ரிஜெக்ஷன்னால மட்டும்தான் ஷேம் கிரியேட் ஆகுன்றது கிடையாது. நம்மளோட சுச்சுவேஷன் படி, நம்மளோட ட்ரிகர் படி அது எப்படி வேணாலும் க்ரியேட் ஆகலாம். அண்ட் என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலுமே ஷேம்ன்ற ஃபீலிங் வருது அப்படின்னா accepting it and embracing it helps us more than anything that we think of. Definitely. நம்ம ஷேம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ எனக்கு இன்னொரு ஃபீலிங்ன்றது டக்குன்னு ஞாபகம் வந்ததுன்னு பார்த்தா ஆங்ஸைட்டி. இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் நிறைய ஆட்ஸாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் ஆங்ஸைட்டின்றது நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஸோ ஆங்ஸைட்டின்றது ஓகேயான ஒரு விஷயமா, இல்லைனா ஆங்ஸைட்டின்றது ஒரு பெரிய பிரச்சனையா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அப்சர்வ் பண்ணுறது வித் காமன் கிளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. See, I feel anxious is different from I am experiencing anxiety. இப்போ ஆன்ஷியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது காலையில் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு வரும்போது ஒரு படப்படப்பு வருது. அதே மாதிரி நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு வரும்போது ஒரு படப்படப்பு வருது. அந்த ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் ஒரு கான்ஸ்டண்ட்டாக நாட் கிரவுண்டட் இருக்குல்ல, தட் இஸ் ஆன்ஷியஸ் ஃபீலிங். அது ஓகே. இப்போ நான் வந்து சோஷியலி போய் ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னு ஒரு எனக்கு ஆன்ஷியஸாக இருக்குது, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நார்மல், ஜென்ரலாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஃபீலிங். ஆன்சைட்டியாக அது எப்போ மாறுது அப்படின்னா, அது ஒரு ப்ரொலாங்டு பீரியடில் நம்ம பாடி வந்துட்டு நம்மளை அலோவ் பண்ண மாட்டேங்குது அந்த இடத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸே எனக்கு நாளைக்கு ஒரு வேலை இருக்குது, அதை பண்ணணும், இல்லை ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குன்னு வந்தால் இன்றைக்கெல்லாம் என்னால் தூங்கவே முடியாது. நான் கான்ஸ்டண்ட்டாக அதை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்து, நாளைக்கு அந்த மீட்டிங் வந்து ஒரு 10 நிமிஷம் தான், ஆனால் அதனால நான் முன்னாடி இருக்கிற நாளை ஃபுல்லாக யோசிச்சு அந்த டே ஃபுல்லாக போகிறது இஸ் ஆன்சைட்டி. யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் யுவர் பாடி இஸ் ஃபீலிங் ரிஜிட். யூ வுட் ஆல்சோ ஹாவ் தட் ஒரு பிரெத்லெஸ்னஸ் இருக்கும், ஒரு ரிஜிட்னஸ் இருக்கும், ஒரு ஹெவினஸ் இருக்கும்,
ஒரு மாதிரி இட்ஸ் லைக் யூ ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி கூட இருக்கும் சம்டைம்ஸ். Yeah. இதெல்லாமே ஆன்சைட்டி. ஸோ ஆன்சைட்டி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆன்ஷியஸ் ஃபீலிங். Mm, ஸோ ஆன்சைட்டி இஸ் சம்திங் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். ஆன்ஷியஸ் ஃபீலிங் இஸ் ஃபைன். Yeah. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபீலிங் தான். யா, ஐ அப்சல்யூட்லி அக்ரி. ஸோ ஆங்ஸைட்டின்றது நம்ம ஃபிசிக்கலாக நம்ம பாடியில் ஃபீல் பண்ண முடியும். இன்னொன்று அப்படின்னா சிம்பிளி புட் நம்ம டே டு டே லைஃப் அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது. இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன், கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வருமா டஃப்பாக வருமான்னு நினச்சி நான் பதட்டப்படுறதுன்றது நார்மல், காமன். ஆனால் அந்த பதட்டத்தினால நான் படித்தது எல்லாமே எனக்கு மறந்துடுது அப்படின்னு பார்த்தா தட் இஸ் அ சேலஞ்ச். அண்ட் அது வந்து இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஒர்க் வித் அ ப்ரொஃபஷ்னல், அட்ரஸ் இட் அண்ட் ஹீல் இட் ரேதர் தேன் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நார்மல் தானே அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணாமல் இதை அட்ரஸ் பண்ணுறதுன்றது எப்பயுமே இஸ் ஹெல்த்தின்னு ஐ சி. பியூட்டிஃபுல்லி புட். தட்ஸ் எக்ஸாக்ட்லி இட். ஸோ இப்போது ஆங்ஸைட்டி அப்படின்னு பேசுகிறப்போ நீங்கள் ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு ஆங்ஸைட்டி வந்திருக்கா, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கண்டிப்பா ஐ திங்க் ஆன்சைட்டி பற்றி கண்டிப்பாக நான் பேசலாம்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் ஐ வுட் சே வென் ஐ எம் கெட்டிங் இன்டு வெரி ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு வரும்போது இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் பீயிங் இன் ப்ரெசன்ட் மூமெண்ட். ஸோ நான் என்ன மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு நாளைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு எனக்கு ஒரு பிளான் வேணும், இத்தனை மணிக்கு இங்கே போகிறோம் அப்படின்னு ஒரு ரஃப் பிளானிங் வேணும். அது இல்லை அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து அது ரொம்ப நாளைக்கு எதுவுமே பண்ணாமல் எப்படி இருக்கிறது அப்படின்றது வந்து என்னை ரொம்ப அன்கிரவுண்டடாக ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு விஷயம். ஸோ எஸ்பெஷலி ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் டிமாண்ட்ஸ் தட் யூ கேன் நாட் கண்ட்ரோல் எனி திங் இன் யுவர் லைஃப், யூ ஜஸ்ட் ஹாவ் டு பி தேர். உனக்கு அன்றைக்கி தான் தெரியும் என்ன நீ என்ன கண்ட்ரோல் பண்ண நினச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் நான் when my life is putting me in that environment, it was very hard for me to come in terms with that. ஸோ அந்த இடத்துல வந்து ஆன்ஷியஸ் ஃபீலிங்லேருந்து ஆரம்பித்து ஆன்சைட்டி வரைக்குமே ஐ ஹாவ் கான். சம்டைம்ஸ் இட் ஃபெல்ட் வெரி மச் மோர் லைக் ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு ஃபீல் திஸ் ஃபீலிங், லெட் மீ ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் திஸ் ஸ்பேஸ் அப்படின்ற அளவுக்கு கூட எனக்கு தோணி இருக்கு. இது எப்படி வெளியே வந்தேன் அப்படின்னு கேட்டால் மைண்ட்ஃபுல்னஸ் ஹஸ் ஒர்க்ட், இஸ் ஒர்க்கிங் ஐ வுட் சே. தட் இஸ் சம்திங் ஐம் ப்ராக்டிசிங். ஒரு ஷிஃப்ட்டு என்னோட நர்வஸ் சிஸ்டம்மை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் கொடுத்தது என்னென்னா I have uninstalled Instagram. That is something helping. So my team is taking care of my Instagram professional account. I have uninstalled Instagram. ஏன்னா எனக்கு அது மார்னிங் எழுந்தோடனே பார்க்கறது வந்து எனக்கு அலைன் ஆகலாம் அந்த விஷயம். இப்போ அது எப்படி ஷிஃப்ட் ஆகிருக்குன்னா ஐ ஹாவ் மை கிண்டல் நெக்ஸ்ட் டு மை பெட் பக்கத்துலேயே. ஸோ எழுந்திரிச்சோடனே குட்டி பேரா, அது வந்துட்டு ஒரு 1 minute தான் இருக்கும் அந்த பேரா படிக்கிறதுக்கு, ஒரு பாசிட்டிவ் பேரா. எழுந்திரிச்சோடனே உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். புதுசாக இந்த சென்ஸ் ரொம்ப ராவாக இருக்கும். அந்த எனர்ஜியை வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி புதுசாக அந்த நாளை வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறது வந்துட்டு இஸ் மேக்கிங் மீ ஃபீல் வெரி காம். ஸோ மை ஃபர்ஸ்ட் half an hour of my day is something I am not touching my phone. That is something exclusively to be with me, be in the moment, not think about work. That is something has been working. So being in present and being mindful, staying grounded என்றது helps with anxiety for you personal அப்படின்னு சொல்கிறது I see. And of course I am working with what is my anxious thought அப்படின்றது டீப்பர் லேயரில் ஒர்க் பண்ணுறது தெரப்பியில் போய்கிட்டு இருக்கு with my therapist. Outside of that, as what is lifestyle changesல ஹெல்ப் பண்ணால் this one thing has helped. ஸோ நீங்கள் உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிங்க ஆங்ஸைட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தில். ஸோ இப்போது நிறைய கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தா இருக்கப்பற்று மூவி பற்றி பேசுகிறாங்க. அதில் வர தெரப்பிஸ்ட் மாதிரி உங்கள் லைஃப்பும் அஃபெக்ட் ஆகுதா, அவர் உங்கள் லைஃப் எப்படி இருக்குது, உங்களுக்கும் பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் அ ப்ராக்டிசிங் தெரப்பிஸ்ட் நீங்கள் எப்படி அந்த கொஸ்டினை பார்க்குறீங்க? பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. பர்சனலாக ஆஸ் அ தெரப்பிஸ்டாக வாட் ஹஸ் ஹெல்ப், வாட் இஸ் நாட், இது ரெண்டுமே இருக்குன்னு நான் சொல்லுவேன். நிறைய விஷயத்தில் ஹெல்ப் ஆகிருக்கு. ஏன்னா என்னோட லைஃப்பை வந்துட்டு என்னால் ரொம்ப பெட்டராக பார்க்க முடியுது, ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா, இது நான் ஒரு வாட்டி என் தெரப்பிஸ்ட் கிட்ட எடுத்துகிட்டு போனேன். நமக்கு வர கிளைண்ட்டு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி பிரச்சனையிலே வருவாங்க. சொன்னேன் இதுதான் நேற்று நம்ம யோசிச்சோம் அப்படின்ற மாதிரி, நம்மள மாதிரியே இருக்கு இவங்களை பார்த்தான்ட்டு பல வாட்டி நமக்கு அந்த டிரான்ஸ்பரன்ஸ் நடக்கும். ஸோ அந்த இடத்துல நானுமே நிறைய லேர்ன் பண்ணுறேன். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் குட் திங்ஸ் இன் தட். நெகட்டிவ்லி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிரீஃப் ஒர்க்லாம் பண்ணும்போது கிரீஃப் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. யூ ஹாவ் டு சிட் வித் தட், யூ ஹாவ் டு அக்செப்ட் தட் ஃபேஸ்.
அந்த இடத்துல as a therapist I cannot do anything. That feels very helpless to me. என்னால இந்த கிளையண்ட்டை வெளியவே கூட்டு வர முடியாது. என்னால இந்த கிளையண்ட் கூட மட்டும் உட்கார மட்டும் தான் முடியும். அப்படின்னு வரும்போது there is a lot of grief. அந்த கிளையண்டால அழவே முடியாது. பட் ஆனா I have went home, I have cried for the client. You should ask my husband about that. ஏன்னா அவன் தான் பாதி நேரம் கேட்குறான், எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு இப்படி ஆச்சா, அவங்களுக்கு இந்த சர்ஜரி போச்சா அப்படின்னு வரும்போது எனக்கு அது பர்சனலாக அஃபெக்ட் ஆகுது. அது அஃபெக்ட் ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஐ ஹாவ் டு கனெக்ட் வித் த கிளைண்ட் இல்லையா. ஸோ நிறைய இமோஷனலி ஐ ஹோல்ட் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அது ஐ ஹாவ் டு கோ டு தெரப்பி டு ரிலீஸ் தட் அவுட் சைட். ஐ ஹாவ் டு ஃபிகர் அவுட் மை வேஸ். பட் கான்ஸ்மே இருக்கு அந்த இடத்துல. அப்சல்யூட்லி அக்ரி. ஸோ ஃபார் மீ அப்படின்னு பார்த்தா பெனிஃபிட் அப்படின்னா ஃபீலிங் மை ஃபீலிங்குன்ற ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் லாஜிக்லேருந்து ஃபீலிங்க்கு ஷிஃப்ட் ஆனது ஒன்லி பிகாஸ் ப்ராக்டிஸிங்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஐவ் பின் அ வெரி லாஜிக்கல் பர்சன் ஆல் மை லைஃப். அண்ட் எமோஷ்னலி கனெக்ட் பண்ணுறதுன்றது வாஸ் அ பியூட்டிஃபுல் திங் சைக்காலஜி தாட் மீ. இன்னொரு விஷயம் கான்ஸ் அப்படின்னு பார்த்தா சம்வேர் என்னால் வந்து ரொம்ப ஃபீலிங் வைஸ் டம்மாக இருக்க முடியும்னு எனக்கு தோணும். எனக்கு ரொம்ப ஆசை, யாராச்சும் என்னாச்சு ஒய் ஆர் யூ டவுன் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல, எனக்கு ஏன் சோகமாக இருக்குன்னு தெரியல, ஆர் எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குன்னு தெரியலன்னு சொல்லணும்னு தோணும். பட் ஆனால் எனக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸில் இது வந்து இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு, லைக் இந்த ப்ரிட்டனிங்னு சொல்லுவோம்ல. ஸோ என்னால் ப்ரிட்டன் பண்ண முடியலையோ அப்படின்னு எனக்கு தோணும். நான் பண்ணுவேன், ஸ்டில் வேண்டுமே பண்ணுவேன் வித் மை க்ளோஸ்ட் ஒன்ஸ், இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஆர் நத்திங். ஸோ அது வந்து ஆர்கானிக்காக வரல அப்படின்றது ஒன்று. அண்ட் வென் வி ஒர்க் வித் கிளையன்ட்ஸ் ரொம்ப இன்டென்ஸ் மெட்டீரியல்ஸ் ஒர்க் பண்ணுறப்போ, ஷேமாக இருக்கட்டும், க்ரீஃபாக இருக்கட்டும், அது ஆப்வியஸ்லி டேக்ஸ் அ டோல் ஆன் மீ. அண்ட் ஐ go for my personal therapy and supervision and all that to clear that. So that is something comes with the practice என்றது I see. கண்டிப்பா. Another one common thing we psychologists do, what I observe is that we always constantly figure out why it is happening. We never take things as, ஓ எனக்கு இது நடந்துச்சா, ஓகே ஏன் நடந்தது, இதனால எனக்கு நடந்தது, எதற்காக அது நடந்தது, இதெல்லாம் நம்ம யோசிச்சே நம்மளோட திங்கிங்கே அப்படி மாறிடுச்சு. நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், ஓகே இப்போ எனக்கு கோவம் வருது, ஏன் எனக்கு கோவம் வந்தது அப்படிதான் யோசிக்கிறேனே தவிர்த்து என்ன பார்ட் ஆஃப் மீ இஸ் நாட் ஹீல் தட் இஸ் மேக்கிங் மீ ஃபீல் ஆங்கிரின்னு யோசிக்கிறோமே தவிர்த்து எனக்கு இங்கே கோவம் வருது உனக்கு கத்தலான்ட்டு எனக்கு தோண மாட்டேங்குது. இட் இஸ் மோர் ஆஃப் ஒரு நிறைய, அதுதான் இட்ஸ் அ வெரி ப்ரோ பாயிண்ட் இஸ் ஐ கெட் டு நோ மோர் அபவுட் மை செல்ஃப். தட் இஸ் சம்திங் குட். வெரி ட்ரூ, ஐ அக்ரி. ஓகே ஹர்ஷி, ஸோ நம்ம டுவர்ட்ஸ் எண்ட் வந்துட்டோம். ஒரு ரேப்பிட் ஃபயர் வச்சு முடிச்சிடலாம், ரைட்டா? ஸோ திஸ் ஆர் தட் அப்படின்றதுல சூஸ் பண்ணுங்க. ஓவர் திங்கிங் ஆர் ஓவர் ஃபீலிங்? ஓவர் ஃபீலிங். பீயிங் அண்டர்ஸ்டுட் ஆர் பீயிங் லெஃப்ட் அலோன்? பீயிங் அண்டர்ஸ்டுட். ஆங்ஸைட்டி ஆர் நம்னஸ்? நம்னஸ். கில்ட் ஆர் ஷேம்? Guilt is better, but I would prefer both. No. Journaling or talking? Journaling. Crying alone or crying with someone? Crying alone. Therapy or a very long walk? Therapy, of course. Being liked or being respected? Being liked, because being respected is something about, respect is not what other people give, it's about how I see myself. Beautiful. So Harshi, thank you so much. We're at the end of our session. Now I had a great time and I express my gratitude. ஏன்னா ஒரு தெரபிஸ்டா முன்னாடி உக்காராம as a human I feel you've sat on the couch and உங்க personal experience and insights share பண்ணியிருக்கீங்க. I saw the vulnerable version on camera and I know the vulnerable version personally, but இந்த version on camera ஒரு ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வர்றதுன்றது takes a lot of courage. So I really appreciate and acknowledge you. Thank you so much for making it today. Thank you so much Nithi. அது நீங்கள் அக்னாலேஜ் பண்ணி அதுக்கு லைட் கொடுக்கறது is making me feel even more understood in that environment. Thank you for inviting me. Thank you. Yeah.